இந்த உரிமையில் தலையிடுகிறது என்ன மாநில அரசோட உரிமைங்கிறது மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கிற மண்ணை திருடுறது தான் மாநில அரசோட உரிமையா? அப்போது விசாரணைக்கு நாங்கள் ஆஜர்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போனாங்க. அதுக்கப்புறம் அது அப்பீலில் கேட்டால் போய் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. இப்படி சட்டங்கள் இருக்கிற போது ஆயிரக்கணக்கான யூனிட் மண்ணை, லட்சக்கணக்கான யூனிட் மண்ணை திருடி விற்கிறான். அந்த ஒரு வண்டி பர்மிட் போடுவாங்க சார், ஒரே வண்டி அதையே ஜெராக்ஸ் வச்சு அப்படியே ஓட்டிக்கினே இருப்பான். எல்லாருக்குமே காசு. இது உடனே என்ன பண்ணால் ஊர் கோயிலுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்துட்றேன். என்னமோ கோயிலில் கட்டின உடனே ஊர் செழிப்பாயிருன்னா பள்ளத்தில் கொஞ்சம் 10 பேர் 20 பேர் சாவான் மழை டைமில். தற்போது அமைச்சராக இருக்கிற ரகுபதி கிட்ட இப்போ தான் அந்த துறை வந்துருக்குது. கொஞ்சம் புதுசாக வந்த உடனே கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு புது பைக் வாங்கினா எடுத்துன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறோம்ல, அந்த மாதிரி புதுத்துறையில் கொஞ்சம் அவர் பல விஷயங்களை செய்கிறார். அதனால் எடப்பாடியார் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சார் இன்சார்ஜ் ரெவன்யூவா போலீஸா, நான் ரெவன்யூ தாசார்கிட்ட பேசிட்டேன், நீ வண்டியை விடு அப்படின்னு ஒரு டிஎஸ்பிக்கு நேரடியாக ஒரு எம்எல்ஏ பேசுகிறேன். ஆடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த டிஎஸ்பி கொஞ்சம் நல்லவராக இருக்கும், ஏங்க இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நாங்கள் அந்த கேஸ் போட்டாச்சு, இது மேலே வரைக்கும் போயிடுச்சு, என்னால் முடியாதுங்க, உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றாருன்னு வச்சுங்க. அப்போது நேரடியாக இந்த மண் கடத்தலில் ஈடுபடுறது யாருன்னு தெரியுதா? அப்போது யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க இதை செய்வாங்க. அப்படி இருக்கும் போது இன்றைக்கி ரகுபதி சிறை செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் ரகுபதிக்கு உண்டு. அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் சிறை செல்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஏன்னா கனிம வளத்துறைக்குள்ள யார் போனாலும் இப்போதைக்கு அவர் இருக்கிறார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு புரட்சி தமிழகம் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். எடப்பாடியினுடைய சுற்றுப்பயணத்தில் அமைச்சர் ரகுபதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். கனிம வளத்தில் ஏதாவது கொள்ளை நடந்துச்சு அப்படின்னா அமைச்சர் ரகுபதி சிறை செல்ல நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. கிரஷர்களுக்கு அதிமுகவினுடைய ஆட்சி வந்தால் சீல் வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. அமைச்சர் ரகுபதியை பற்றி குறிப்பிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சா அப்படிங்கிறது தான் தற்பொழுது கேள்வியாக இருக்குது. என்ன நடக்குது? இல்லை, பொதுவாக கனிம வள கொள்ளைங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 11 மணி தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 21 நாங்கள் ஒரு 11 மணிக்கெலாம் நாம் ஜெயிக்க போகிறோன்ற லெவல் தெரிஞ்சிடும். உடனே நீங்கள் வண்டியை ஆற்றுல விடுங்க, எவ்வளோ மண் வேணாலும் எடுத்துங்க. பலர் இதை வேறு யாருக்கிட்ட விடுவாங்க, நான் நேரடியாக கட்சிக்காரர்கள்கிட்டே விட்டுறேன், நீங்கள் அதை எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிங்கன்னு ஒரு அமைச்சர் சொன்னதை, அதாவது இப்போது இருக்காரா இல்லையா, இப்போது இல்லை, சிறையில் அமைச்சராக இருந்த ஒரு சொன்னதை நாங்கள் பார்த்தோம். அப்போது அதே மாதிரி பொன்முடி வீட்டில் உட்காந்து அந்த கனிம வள அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ஆளுக்கு கொடு அந்த ஆளுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவார். நான் அந்த பர்மிஷனை அவர் வீட்டிலேயே உட்காந்து எழுதி கொடுப்பேன். அதில் தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பொன்முடி அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு திரும்பவும் அந்த வழக்கு தன்னிச்சையாக எடுக்கப்பட்டு இன்றைக்கு பெயிலில் இருக்கிறார். அதே இந்த பக்கம் வேலூர் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு அமைச்சர் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி உன்னோட கண்ட்ரோலில், ஏன்னா மாவட்ட ரெவென்யூ அலுவலர் அவங்க தான், கலெக்டர் தான் ஹெட்டு, கலெக்டர் தான் மண்ணை பாதுகாக்க வேண்டிய மனிதர். அந்த மனிதர் கண்ட்ரோல் இருக்கிற மண் திருடு போகுது. அதுவும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10% அரசு கஜானாவில் சேர்க்கப்படுதுன்னா 10,000 அதற்கு நிகராக திருடப்பட்டிருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லி அது கிட்டத்தட்ட 40,000 கோடி 40 லட்சம் கோடி அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்கன்னு வச்சுங்க. சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த கலெக்டர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. உன் கண்ட்ரோலில் இருந்த மண் காணோம், திருடு போயிருக்கு, உன்னை விசாரிக்கணும். இது இப்போ நீங்கள் சட்டத்தெல்லாம் கொண்டுங்க, நியாயமாக ஒரு பொருள் உன்னோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒருத்தன் வாட்ச்மேனாக இருக்கிறான், ஒரு பேங்க்கில் ஒரு செக்யூரிட்டிங்க எப்படி சொல்லுவாங்க, ஒரு பேங்க்கில் ஒரு செக்யூரிட்டி, பேங்க்கில் கொல்ல போயிடுது. அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா, விசாரிக்கிற மாதிரி உன்னோட கண்ட்ரோலில் தான் இருந்தது, பேங்க் 3 நாள் லீவில் இருக்குது, யாரும் வரல போல், உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிற பேங்க்கில் எப்படி திருட்டு போயிடுச்சுன்னு விசாரிக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கிற போது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இல்லை நீங்கள் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக விசாரிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை, இடி ஒரு மாநில அரசின்
அந்த உரிமையில் தலையிடுகிறது. என்ன மாநில அரசோட உரிமைங்கிறது? மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கிற மண்ணை திருடுறது தான் மாநில அரசோட உரிமையா? அப்போது விசாரணைக்கு நாங்கள் ஆஜர்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போனாங்க. அதுக்கப்புறம் அது அப்பீலில் கேட்டால் போய் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. எப்படி கருணாநிதி அவர்களை போலீஸ் கைது செய்யும்போது ஐயோ அம்மா கொள்றாங்கன்னு கத்தினார். அப்போ மரியாதைக்குரிய கி வீரமணி அவர்கள் ஏயா பெரிய திராவிட தலைவர்ன்ற போலீஸ் விசாரணை கொண்டா போயிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி நீதிமன்றம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவங்க ஆஜராகி சொன்னாங்க, சார் மண் திருடுறதுங்கிறது எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கும். நாம் இதை இல்லை அவங்க செய்ய எல்லாம் மீறி போயிடுச்சோ. ஆமாம், அது எல்லை மீறி போயிருக்கிறது. அதனால தான் இப்போ எடப்பாடி ஆமாம் எல்லை மீறி போயிருக்கிறது. நீங்கள் சார் அதானி ஃபோர்ட்டுக்கு யார் சார் கல் அனுப்புகிறா? மலைகளின் ராணி என்று சொல்லப்படுகிற கேரளாவில் அவன் மலையை வெட்டி அந்த கடலில் போட மாட்டான் போட்டு கட்டுறதுக்கு. ஆனால் இங்கேருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் கொழிஞ்சியம் அந்த போர்ட்டுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் நாம் தமிழர் தம்பிகள் அதை மறிச்சவன் மேலே வழக்கு போடுறான். நீங்கள் சாதாரணமாக சார் நீங்கள் இப்போ எங்கள் கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிராமத்தில் நீங்கள் போய் பாருங்கள். எங்கள் கிணத்தை கொஞ்சம் ஆழம் பண்ணி அந்த மண்ணை அப்படியே பக்கத்துலேயே கொட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த மண்ணை இப்போ எங்கள் வீடு இருக்கிற இடம் ஒரு ஓடை மாதிரி தண்ணி பின்னாடி வரும். வீட்டு எல்லை முடிகிறத தண்ணி வரும். இந்த மண்ணை கொண்டு போய் அங்கே போடணும் சார். ஏன் மண் என்னோடய பட்டா நிலத்தில் இருக்கிற கழனியில் விவசாய நிலத்தில் இருக்கிற கிணத்துலேருந்து நான் மண்ணை தோண்டி எடுக்கிறேன், கொஞ்சம் ஆழப்படுத்துகிறேன் கிணற, தண்ணி கொஞ்சம் நல்லா ஊறட்டுன்னு. அந்த மண் எடுத்து கரையில் கொட்டுறேன். அந்த கரையில் கொட்டின மண் எடுத்து போய் என் வீட்டு தோட்டத்தில் போட முடியல. சப்போஸ் நான் ஒரு டிராக்டரோ எதையோ வச்சு அந்த மண்ணை எடுத்தேன்னா ஒரு தாசிதார் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, டிராக்டரோட சீஸ் பண்ணுவான் அந்த மண்ணை, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போது நான் இதுக்கு எழுதி கொடுத்து பர்மிஷன் வாங்கி பணம் கட்டி என் மண்ணை, அது கூட ரொம்ப தூரம் இல்லை, சும்மா ஒரு 500 மீட்ரு அவ்வளோதான் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒரு ரோட்டை தாண்டி ரைட்டு போனால் என் வீடு. அதுக்கு நான் எடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அந்த மண் அங்கேயே இருக்குது. இதுதான் இந்த கனிம வளத்துறையில் இருக்கிற சட்டம். அப்படி இருக்கிறபோது ஆயிரக்கணக்கான என்னோட இடம், என்னோட வீடு, என்னோட கிணறு, சொந்த கிணறு, பட்டா கிணறு, அது பொது இடம். ஆமாம். இப்படி பாருங்க, இப்படி சட்டங்கள் இருக்கிற போது ஆயிரக்கணக்கான யூனிட் மண்ணை, லட்சக்கணக்கான யூனிட் மண்ணை திருடி விற்கிறான். அந்த ஒரு வண்டி பர்மிட் போடுவாங்க சார், ஒரே வண்டி அதையே ஜெராக்ஸ் வச்சு அப்படியே ஓட்டிக்கினே இருப்பான். இப்போ எங்கள் ஊரில் இந்த சவுடு மண் எடுக்கிறேன்ற பேரில் ஏரியை கொஞ்சம் ஆழப்படுத்துவாங்க சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 அடி எடுக்கணும் சார். 30 அடி தோண்டி வச்சிடறான், மரணக்குழியாக தோண்டி வச்சுருக்கான். இது எவனுக்குமே தெரியாதா? அப்போது இது எல்லாருக்குமே காசு. இது உடனே என்ன பண்ணால், ஊர் கோயிலுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்துட்றேன், என்னமோ கோயிலில் கட்டின உடனே ஊர் செழிப்பாயிடுன்னா, இதில் இந்த பள்ளத்தில் 10 பேர் 20 பேர் சாவான் மழை டைமில். ஆனால் இவனுங்க கோயிலுக்கு பணம் கொடுத்துட்றேன், வர கட்சிக்காரெல்லாம் பணம் கொடுத்துட்றேன், அவர் அமைச்சர் சொல்லிட்டாரு, எம்எல்ஏ சொல்லிட்டாரு, இங்கே எடுக்கிறதே ஒன்றிய செயலாளர் தான் நிற்கிறாரு அப்படின்னு இந்த மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க சார். இது பொதுவாக கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க, அது இயல்பாக நடக்கிற விஷயம். ஆனால் இந்த தடவை இவர்கள் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை இவர்கள் பூர்த்தி செய்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அமைச்சராக இருக்கிற ரகுபதி கிட்ட இப்போ தான் அந்த துறை வந்திருக்குது. கொஞ்சம் புதுசாக வந்த உடனே கொஞ்சம் அப்படி ஒரு புது பைக் வாங்கினா எடுத்துன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறோம்ல, அந்த மாதிரி புதுத்துறையில் கொஞ்சம் அவர் பல விஷயங்களை செய்கிறார். அதனால் எடப்பாடியார் சொல்கிறாரு, இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சார், இப்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் இப்போ நீங்கள் பெரம்பலூரில் கிட்டத்தட்ட ஒரு 4 குவாரி இருக்குது. 4 குவாரிக்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். 4 குவாரிலையும் வெடி வைக்கிறான், சாலையில் அந்த தூசி வருது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு எவ்வளவோ புகார்கள் கொடுத்தோம். தொடர்ந்து இவர்கள் கொடுக்குறான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஆட்சி 8 மாதம் முடியுது, நீங்கள் அட்லீஸ்ட் இந்த 8 மாதத்துக்கு ஏதோ ஒரு டெண்டர் கொடுக்குறீங்க, ஒரு உரிமை கொடுத்து வெட்டிக்குப்பா, 8 மாதத்தில் உன்னால் எவ்வளோ வெட்ட முடியும் வெட்டுப்பா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல சார். இவங்க கொடுப்பது 5 வருஷம் 6 வருஷம் அடுத்த ஆட்சிக்கும் சேர்த்து கொடுக்குறான். அப்போது அடுத்த ஆட்சிக்கும் சேர்த்து கொடுக்குறான்னா அடுத்த 5 வருஷமும் நீ தொழில் பண்ணலாம் இல்லை, இந்த ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னா இன்ட்டு 5 போடுங்க. அப்போ எல்லாத்தையும் இவங்க இப்படியே எடுக்கிறாங்க. அதால தான் இது ஊழலின் உச்சம் என்ற வகையில் இன்றைக்கு எடப்பாடியார் அது ஒரு வார்னிங்காகவே கொடுத்துட்டாரு. ஆமாம், நிச்சயமாக இப்போ ஆட்சி மாற்றம் வந்துன்னு வச்சுங்க, இப்போ அவன் எங்கே போய் கேட்பான்? இப்போ இவங்ககிட்ட போய் கேட்ட முடியுமா? ஏங்க
என்னங்க 1 வருஷத்தை கழிச்சிக்கின்னு மிச்சம் 4 வருஷத்தை கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது இல்லையா. அதால் இன்றைக்கு வந்து இது கொஞ்சம் ஓவராக அத்துமீறி போகிறது அப்படிங்கிறதால தான் அவர் வந்து இதை சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது அமைச்சர் ரகுபதியை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இந்த டைமில் தான் இருக்கும். இந்த 6 மாதத்துலே கிட்டத்தட்ட ஒரு லிமிட்டை தாண்டி போனதுனால தான் எடப்பாடி அவர்கள் பர்டிகுலராக அதை வான் பண்ணி பேசுகிறாரா? ஆமாம், அப்படி தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அந்த இப்போது முன்னாடி சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து இப்போ மேகதாதுல அணை கட்டுற போகிறான் கர்நாடகான்னு சொல்கிறோம்ல, ஏற்கனவே வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தோம். கர்நாடகாவில் அந்த தேர்தலுக்கு கையில் வைத்து கொண்டு தான் திமுகவும் பிரச்சாரம் பண்ணிச்சு, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் பிரச்சாரம் பண்ணார். அடுத்து எம்பி தேர்தலில் 1000 கோடி ஒதுக்கி விட்டோம், எம்பி தேர்தல் முடிந்த உடனே நாங்கள் இது வேலையை தொடங்க போகிறோம்னு அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. அதை வைத்து கொண்டு தான் திருமாவளவனும் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு தான் நான் வந்து நிருபர்கள் கேட்டபோது தமிழகத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தண்ணி வேணும்னு போராடுவோம், கர்நாடகாவில் விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு போராடுவோம்லாம் ஒரு சப்பக்கட்டு கட்டினார்னு வச்சிங்களேன். அப்போது நீங்கள் நாளைக்கு இந்த வேலையை தொடங்கினா நீங்கள் ஒன்றா பாருங்கள், எழுதி வச்சிங்க, இங்கேருந்து மண்ணு கல் சப்ளை பண்ணுறது திமுககாரங்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னு டவுட்டாக தானே சொல்கிறீங்க? வாய்ப்பு இருக்குன்னா அவங்க தான் சார், வேறு யார் எடுக்க முடியும்? கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்க. ஆமாம், அவங்க தான் பண்ணுவாங்க பாருங்களேன், இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியினோட அனுசரணை இல்லாமல் சார் நான் தான் ஒரு சும்மா கோணையில் ஜல்லி எடுத்து போக முடியாது சார் இவங்கள ஒத்துழைப்பு இல்லாமல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திட்டக்குடி பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு டிஎஸ்பி மிரட்டுறாரு, ஏங்க டிராக்டர்லாம் விட்டாச்சு, இப்போ வந்து மண் எடுக்கிறதுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து ரெவன்யூவா போலீஸா, நான் ரெவன்யூ தாசார்கிட்ட பேசிட்டேன், நீ வண்டியை விடு அப்படின்னு ஒரு டிஎஸ்பிக்கு நேரடியாக ஒரு எம்எல்ஏ பேசினேன். ஆடியோக்கெலாம் நம்ம பார்த்தோம். அந்த டிஎஸ்பி கொஞ்சம் நல்லவராக இருக்கும், ஏங்க இதெல்லாம் நீ என்கிட்ட பேசாதீங்க, நாங்கள் அது கேஸ் போட்டாச்சு, இது மேலே வரைக்கும் போயிடுச்சு, என்னால் முடியாதுங்க, உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றாருன்னு வச்சுங்க. அப்போது நேரடியாக இந்த மண் கடத்தலில் ஈடுபடுறது யாருன்னு தெரியுதா? அப்போது யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க இதை செய்வாங்க. அப்படி இருக்கிற போது இன்றைக்கி ரகுபதி வந்து இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் துரிதப்பட்டிருக்கு. ஏன்னா அவருக்கும் தெரியும்ல, இன்னொரு 8 மாதம், அதுக்கப்புறம் 8 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம தனியாளாக தான் இருக்கணும், அதனால் இருக்கிறத சரி பண்ணிப்போன்னு கூட ஒரு இதில் கொஞ்சம் வேகத்தை கூட்டி இருக்கலாம். அதை தடை போடுற விதமாக இன்றைக்கி எடப்பாடியார் பேசியிருக்கிறார். சிறை செல்றதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பேசினார்னா அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இவங்க பண்ணுறது எல்லாமே இப்போது சட்டப்படியான, இப்போ எடப்பாடி அவர்கள் இவ்வளோ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் டிக்ளேர் பண்ணுறாருன்னே வச்சுக்கோமே, சிறை செல்றதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார். இவங்க எல்லாரும் சிறை செல்றதுக்க வேண்டிய ஆளுங்க தானே ஓவரால். ஆமாம், இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இப்போ வந்து அப்பீலில் தான் சார் இருக்காங்க. அப்பீலுங்கிறது என்னது? முதல்ல நீங்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இல்லை இந்த வழக்கை நீங்கள் முறைகேடாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கீர்கள் என்ற அடிப்படையில் தான் அப்பீலில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ நம்ம முதல்வர் சொத்து கூட இதை 8 கோடியா என்னமோ 8.88 கோடி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியாயப்படி சொல்லுங்கள், மனசாட்சிப்படி சொல்லுங்கள், நம்ம முதல்வருக்கான சொத்து 8 கோடி தான் இருக்குமா, 8.5 கோடி தான் இருக்குமா? அதுதான் அவர் சொல்லிட்டார்ல, வேட்புமனு தாக்கல எனக்கு சொந்தமாக கார் கூட இல்லைன்ட்டு. சொந்தமாக பொண்டாட்டி இல்லை, சொந்தமாக புள்ள இல்லை, சொந்தமாக சொத்து இல்லை, வாரிசு இல்லை, யாருமே இல்லைங்க. நான் வந்து தனிநபராக தமிழகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், நான் என்னை இந்த தமிழக மக்களுக்காக ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது உண்மையா? சிறை செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் ரகுபதிக்கு உண்டு. அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து சிறை செல்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லைங்க. ஏன்னா கனிம வளத்திற்குள்ள யார் போனாலும் இப்போதைக்கு அவர் இருக்கிறார், நாளை அவர் மாற்றப்பட்டால் அடுத்து ஒருவரும் சேர்ந்து உள்ளே போவார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.